Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 9 சாப்டர் நம்பர் 8 ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் எக்ஸாம்பிள் 8.17 வந்து பார்க்க போகிறோம். கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கொடுத்துருக்க ஃபாலோயிங் டேட்டாவுக்கு வந்து நம்ம மோடு என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். இங்கே கொடுத்துருக்க டேட்டா வந்து ஒரு டிஸ்கண்டினியூஸ் கிளாஸ் இன்டர்வலாக இருக்குது. இப்போ இந்த டிஸ்கண்டினியூஸ் கிளாஸ் இன்டர்வலை நான் கண்டினியூஸாக மாற்றுறதுக்கு இங்கே ஒரு நோட்டில் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணணும்னுட்டு புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. எப்படி சேஞ்ச் பண்ணணும்னா, லோயர் லிமிட்டில் வந்து 0.5 வந்து சப்ட்ராக்ட் பண்ணிட்டு அப்பர் லிமிட்டில் வந்து 0.5 வந்து ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. லோயர் லிமிட்டுங்கிற இங்கே ஸ்டார்டிங்கில் இருக்க நம்பரை தான் வந்து லோயர் லிமிட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த நம்பரை தான் வந்து அப்பர் லிமிட்டுன்னுட்டு சொல்லுவாங்க. இதில் வந்து ஒரு 0.5 நம்ம மைனஸ் பண்ணோம்னா 0.5 ஆயிடும். இதில் ஒரு 0.5 ஆட் பண்ணோம்னா 5.5 ஆயிடும். அப்படி தான் வந்து இதை சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இங்கே ஒரு 0.5 மைனஸ் பண்ணனா 0.52, இங்கே ஒரு 0.5 ஆட் பண்ணனா 5.5. அடுத்தது இங்கே ஒரு 6 ஒரு 0.5 வந்து மைனஸ் பண்ணனா 5.5 to 10.5 வந்து எனக்கு கிடைக்கும். இதை வந்து எப்படி டிஸ்கண்டினியூஸ் சொல்கிறாங்கன்னா, இங்கே 1 to 5 இருக்குது. அடுத்து இங்கே வந்து 5 to 10 5 to 9 அதை மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா கண்டினியூஸாக வந்திருக்கும். ஆனால் இங்கே 1 to 5, இங்கே 6 to 10. ஆனால் இது கண்டினியூஸாக இல்லை. அதனால வந்து இந்த கண்டினியூஸாக இல்லை, கண்டினியூஸாக சேஞ்ச் பண்ணிடுறோம். அடுத்தது 10.5 to 15.5, அடுத்தது 15.5 to 20.5, அடுத்தது 20.5 to 25.5. இப்போ அதோட ஃப்ரீக்வன்சிஸில் வந்து எந்த சேஞ்சஸும் இருக்காது. அதை அப்படி எழுதிக்கிறேன். 7, 10, 16, 32, 24. இதில் வந்து மோடு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஃபார்முலா என்னென்னா, எல் ப்ளஸ் எஃப் மைனஸ் F1 டிவைடட் பை 2F மைனஸ் F1 மைனஸ் F2 இன்ட்டு சி. இப்போ இதோட வேல்யூஸ்லாம் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து மோடு வந்து இங்கே மோடல் கிளாஸ் வந்து எதுங்கிறத கண்டுபிடிக்கணும். மோடல் கிளாஸுங்கிறது எதுனா, எதோடைய வேல்யூ வந்து அதிகமாக இருக்குது ஃப்ரீக்வன்சியில் பார்க்கணும். அதான் வந்து மோடல் கிளாஸாக இருக்குது. இங்கே 32 தான் வந்து எனக்கு ஹையஸ்ட்டாக இருக்குது. அப்படின்னா இந்த டேட்டா தான் வந்து எனக்கு மோடல் கிளாஸாக இருக்க போகுது. இப்போ இந்த மாடல் கிளாஸில் வந்து நம்ம எல்லோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். எல்லுங்கிறது என்னென்னா, இந்த மாடல் கிளாஸோட லோயர் லிமிட். இந்த மாடல் கிளாஸோட லோயர் லிமிட் என்னென்னா 15.5. அதை நான் இங்கே எழுதிக்கிறேன். எல்லோட வேல்யூ 15.5ங்கிறத எழுதிக்கிட்டேன். அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, எஃபோட வேல்யூ. எஃப்ங்கிறது என்னென்னா, இந்த மாடல் கிளாஸோட ஃப்ரீக்வன்சி என்னன்னு பார்க்கணும். அது வந்து எனக்கு 32. அப்படின்னா எனக்கு எஃபோட வேல்யூ 32ங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது F1 வந்து கண்டுபிடிக்கணும். F1 வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்னா, இந்த மாடல் கிளாஸுக்கு ப்ரிசீடிங்காக இருக்கிற ஃப்ரீக்வன்சி தான் வந்து F1. அப்படின்னா நம்மளுக்கு F1 வந்து என்னென்னா 16. அதை நான் இங்கே எழுதிக்கிறேன். அடுத்தது F2 வந்து கண்டுபிடிக்கணும். F2 வந்து என்னென்னா, இந்த மாடல் கிளாஸுக்கு சசீடிங்காக இருக்குது. சசீடிங்னா என்னென்னா, இந்த மாடல் கிளாஸுக்கு அடுத்தது இருக்கிற ஃப்ரீக்வன்சி. அடுத்து என்ன ஃப்ரீக்வன்சி இருக்குன்னா 24. அப்படின்னா எனக்கு F2 வந்து 24ங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்தது சி என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். சி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒவ்வொரு கிளாஸ் இன்டர்வலோட டிஃப்ரென்ஸ் வந்து என்னன்னு பார்க்கணும். அப்படின்னா 5.5ல் வந்து நான் 0.5 மைனஸ் பண்ணால் 5 தான் கிடைக்கும். அடுத்து 10.5ல் 5.5 மைனஸ் பண்ணால் அதுவும் எனக்கு 5 தான் கிடைக்கும். அடுத்தது 15.5ல் 10.5 மைனஸ் பண்ணால் அதுவும் எனக்கு 5 தான் கிடைக்கும். அப்படின்னா எல்லாத்துக்குமே டிஃப்ரென்ஸ் வந்து 5 இருக்கிறதுனால சியோட வேல்யூ எனக்கு 5 கிடச்சிருக்கு. அப்படின்னா மோடோட ஃபார்முலாவில் நான் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு எல்லை சப்ஸ்டியூட் பண்ணேன். அப்படின்னா 15.5 ப்ளஸ் எஃப் மைனஸ் F1. எஃப் மைனஸ் F1ங்கிறப்ப எஃபோட வேல்யூ வந்து 32 மைனஸ் F1 வந்து 16 டிவைடட் பை 2 இன்ட்டு எஃப். 2 இன்ட்டு எஃப்ங்கிறப்ப 2 இன்ட்டு 32. அடுத்தது மைனஸ் F1. மைனஸ் F1ங்கிறப்ப மைனஸ் 16 மைனஸ் F2. மைனஸ் F2ங்கிறப்ப மைனஸ் 24 இன்ட்டு சி. சியோட வேல்யூ வந்து 5. அப்படின்னா 15.5 ப்ளஸ் 32ல் வந்து ஒரு 16 போச்சுன்னா எனக்கு என்ன கிடைக்கும்னா 16 தான் கிடைக்கும். அடுத்து 2 இன்ட்டு 32 வந்து எனக்கு 64 வந்து கிடைக்கும். மைனஸ் 24 மைனஸ் 16 ரெண்டையுமே ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணனா எனக்கு என்ன கிடைக்கும்னா மைனஸ் 40 வந்து கிடைக்கும். அந்த மைனஸ் 40 என்டர் பண்ணிட்டேன். இன்ட்டு 5. அப்படின்னா 15.5 ப்ளஸ் 16 டிவைடட் பை 64ஐயும் 40ஐயும் மைனஸ் பண்ணனா 24 இன்ட்டு 5. அப்படின்னா இது ரெண்டையுமே நான் எந்த டேபிளில் கேன்சல் பண்ணலாம்னா 4 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். அப்படின்னா 4 4s are 16, 4 6 are 24. அடுத்தது எந்த டேபிளில் கேன்சல் பண்ணலாம்? 2 டேபிளில் கேன்சல் பண்ணுறேன். அப்படின்னா 2 2 2s are 4,
2 3s are 6 அப்படின்னா 15.5 ப்ளஸ் 2/3 இன்ட்டு 5 எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ இந்த 2/3 நான் வந்து டிவைட் பண்ணேன்னா எனக்கு 15.5 ப்ளஸ் 0.66 எனக்கு போயிட்டே இருக்கு. நான் 3 டிஜிட் மட்டும் எடுத்துக்கிறேன். நான் இன்ட்டு 5 எனக்கு கிடச்சிருக்கு. அப்படின்னா ஒரு 2 டிஜிட் மட்டும் எழுதிக்கிறேன். நான் 15.5 ப்ளஸ் 0.66 நான் 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்ப எனக்கு என்ன கிடைக்கும்னா 3.33 எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ இந்த இதை 15.5ஓட ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணுறப்ப எனக்கு மோடோட வேல்யூ என்ன கிடைக்கும்னா 18.83 எனக்கு மோடோட வேல்யூ கிடச்சிருக்கு. இந்த மோடோட வேல்யூ தான் வந்து கொஷினில் கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. கண்டுபிடிச்சாச்சு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.